கண்டெடுக்கப்பட்ட அல்லது பொறுக்கப்பட்ட பொருட்களை என்ன செய்ய வேண்டும்? பாதையிலோ அல்லது ஒரு பொது இடத்திலோ எங்காவது ஒரு இடத்தில் உரிமையாளர் இல்லாத ஒரு பொருள் நம்மால் கண்டெடுக்கப்பட்டால் அந்த பொருளை நாம் என்ன செய்வது என்பது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து உலமாக்கள் அதிலே பல நிலைகளை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். முதலாவதாக, கண்டெடுக்கப்பட்ட அல்லது அந்த பொறுக்கப்பட்ட பொருள் மக்கள் மத்தியிலே பெரிய அளவு பெறுமதி அற்ற ஒன்றாக காணப்பட்டு தொலைத்தவர்கள் அதை தேட மாட்டார்கள் என்கிற நிலையில் உள்ள பொருட்கள். உதாரணமாக ஒரு பேனா அல்லது ஒரு ரொட்டி, பழம், இவ்வாறான சாதாரணமான பொருட்கள். இவ்வாறான பொருட்களை பொறுத்தவரையில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது பெரம்பு, சாட்டை, கயிறு போன்றவற்றை ஒரு மனிதர் கண்டெடுத்தால் அதை அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலுகை வழங்கியுள்ளார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு பொருளை நாம் எங்காவது கண்டெடுத்தால் அதை நாம் பயன்படுத்துவதில் குற்றமில்லை என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, விலங்குகள், பறவைகள் இவற்றிலே தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அளவு வலிமையுள்ள வேட்டை மிருகங்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய வலிமையுள்ள மிருகங்களாக பறவைகளாக இருந்தால் அவற்றை யாரும் எடுக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து உரிமையாளர் இல்லாமல் திரியக்கூடிய ஒட்டகத்தை பற்றி கேட்கிறார்கள். அந்த ஒட்டகத்தை என்ன செய்வது, நான் எடுத்துக்கொள்ளலாமா என்று ஒருவர் கேட்கும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு அதில் என்ன தேவை இருக்கிறது? அதனோடு அதனுடைய உணவு இருக்கிறது, அது செல்வதற்குரிய வசதி இருக்கிறது, மரங்களை அது சாப்பிடும், உரிமையாளர் கிடைக்கிற வரைக்கும் அது வாழ்வதற்குரிய வழி இருக்கிறது, எனவே நீ அதை தொடக்கூடாது என்கிற அர்த்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு வழிகாட்டினார்கள் என்பதை புகாரி, முஸ்லிமிலே பார்க்கிறோம். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தவறிப்போன இவ்வாறான மிருகங்களை, பறவைகளை எடுப்பவர் தவறு செய்யக்கூடியவர் என்று சொன்னார்கள். எனவே இவ்வாறான ஆடு, மாடு, ஒட்டகம், குதிரை, அதே போல ஆகாயத்தில் பறந்து செல்லக்கூடிய அளவுக்குள்ள பிராணிகளாக இருந்தால் அந்த பிராணிகளை நாம் எடுத்து பாதுகாத்து வைத்துக் கொள்ளவோ அல்லது நம்முடைய வீட்டில் கட்டி வைக்கவோ கூடாது. அதை விட்டுவிட வேண்டும். அதனுடைய உரிமையாளர் அதை தேடி பெற்றுக் கொள்வார். மூன்றாவதாக, இது அல்லாத பொருட்கள், அதாவது அற்பமான பொருட்களும் கிடையாது, தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மிருகமோ அல்லது பறவையோ கிடையாது என்கிற நிலையில் உள்ள பொருட்களை பொறுத்தவரையில், உதாரணமாக பணம், ஒரு பர்ஸை கண்டெடுக்கிறோம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பெறுமதியான பொருளை கண்டெடுக்கிறோம் என்று சொன்னால் இதை பொறுத்தவரையில் நாம் அதை எடுக்கலாம். அப்படி எடுப்பதில் சில பொருட்களை என்ன செய்ய வேண்டும் என்றால், உதாரணமாக ஒரு பழ பேக்கை நாம் கண்டெடுக்கிறோம், ஒரு ஆப்பிள் பழ பேக் நமக்கு கிடைக்கிறது, அதை நாம் கண்டெடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த பழம் நம்மிடத்தில் நீண்ட நாள் இருந்தால் கெட்டு போகும் என்று கருதினால் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த பழத்தை நாம் பயன்படுத்தலாம். ஒன்று, நாம் சாப்பிட்டு விட்டு அதனுடைய வெயிட் என்ன என்பதை நிறுத்து, அதனுடைய பெறுமதி என்ன என்பதை மதிப்பீடு செய்துவிட்டு நாம் சாப்பிடுவது, உரிமையாளர் வந்தால் அந்த பெறுமதியை கொடுத்து விடுவது, அல்லது யாருக்காவது நாம் அதை விற்று விடுவது, விற்றுவிட்டு அந்த பணத்தை நாம் வைத்துக் கொள்வது, உரியவர் வந்தால் அவரிடம் அதை நாம் கொடுத்து விடுவது என்று சொல்கிறார்கள். அடுத்தது, இந்த பணம் போன்ற பொருட்கள், அதாவது கெட்டு போகாத பணம் போன்ற பொருட்களை பொறுத்தவரையில் பணம் அல்லது ஒரு பாத்திரம், ஏதாவது ஒரு பெறுமதியான ஒரு சைக்கிள் போன்றவற்றை பொறுத்தவரையில் அதை நாம் எடுத்து அமானிதமாக நம்மிடம் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் அதை விளம்பரப்படுத்தவும் வேண்டும். அப்படி விளம்பரப்படுத்துவது ஒரு வருடத்திற்கு செய்ய வேண்டும். அந்த ஒரு வருடத்திற்கு உரிமையாளர் வரவில்லை என்று சொன்னால் அதை நாம் பயன்படுத்தலாம். ஒரு வருடத்திற்கு பிறகு பயன்படுத்தும் போதும் அதை நாம் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பணம் என்பதை அல்லது அந்த பொருளுடைய பெறுமதி என்ன என்பதை நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு உரிமையாளர் வந்து கேட்டால் அடையாளத்தை சொல்லி, என்னுடைய பொருள் இது என்று சரியான அடையாளத்தை சொல்லி கேட்கிற போது அவருக்கு அதை நம்ம கொடுக்க வேண்டும் அல்லது அதனுடைய பெறுமதியை கொடுக்க வேண்டும். எவ்வளவு காலத்துக்கு பிறகு வந்தாலும் அதை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை ஹதீஸ்களிலே நம்ம பார்க்க முடிகிறது. எனவே நாம் கண்டெடுத்த பொருட்களுடைய விஷயத்தில் இதுதான் சட்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மக்களிடத்தில் பெருமானமாக கருதப்படாத அற்பமான சாதாரணமான பொருட்களாக இருந்தால் அதை நாம் பயன்படுத்துவதில் குற்றமில்லை. உதாரணமாக ஒரு பேனாவை புறக்குகிறோம், அதை தேடி வரப்போகிறவர்கள் இருக்க மாட்டார்கள். 10 ரூபாய் 20 ரூபாய் பெறுமதியானதாக அது இருக்கும். அதே போன்ற ஏதாவது ஒரு பொருள், ஒரு பிரம்பை பயன்படுத்தி புறக்கி எடுக்கிறோம் என்றால் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில்
ஒட்டகம், மாடு, குதிரை போன்ற மிருகங்கள், அதே போல பெரிய பறவைகள், தங்களை தாங்களே விலங்குகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள பறவைகளாக இருந்தால், மிருகங்களாக இருந்தால் அவற்றை நாம் அப்படியே விட்டுவிட வேண்டும், உரிமையாளர்கள் தேடி அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். மூன்றாவதாக ஏனைய பொருட்கள், இப்போ பணம், அது போன்ற நகை, இது போன்ற பொருட்கள் நாம் கண்டெடுத்தால் அந்த பொருட்களை நாம் ஒரு வருடத்திற்கு நம்மிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், பயன்படுத்தாமல். அதனுடைய தகவலை நாம் மக்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் அறிவிக்க வேண்டும் என்று சோஷியல் மீடியாக்கள் இருக்கின்ற அவற்றின் மூலமாகவோ அல்லது வேறு இன்றைய காலத்தில் காணப்படக்கூடிய அறிவித்தல் முறைகளை பயன்படுத்தி அறிவிக்க வேண்டும். ஒரு வருடத்திற்குள் உரிமையாளர் வந்து கேட்டால் கொடுத்து விட வேண்டும். ஒரு வருடம் வரைக்கும் வரவில்லை என்றால் ஒரு வருடத்திற்கு பிறகு அதை நாம் பயன்படுத்தலாம். பயன்படுத்துகிற போது அதனுடைய அளவு, பெறுமதி என்ன என்பதை நாம் குறித்து வைத்துக் கொண்டு பயன்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் வந்து கேட்டால் நாம் அதை அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். அப்படி வந்து கேட்கவில்லை என்று சொன்னால் அது நமக்கே உரியதாக, ஹலாலாக இருக்கும். வல்லாஹு தஆலா அலம்.